சிஸ்டர். குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், குஷி குஷியா இருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பைபிளில் ஒரு இடத்துல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அடிக்கடி குருடர்கள் பார்க்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அங்கே நிறைய நடக்கும் இயேசு காலத்தில். ஸோ அதில் ஒரு இடத்துல வந்து ஒருத்த முடவன், பிறவியிலிருந்தே நடக்க முடியாதவன் படுத்துட்டு இருப்பான். இப்போ இயேசுடைய சிஷ்யர் வந்து கேட்பாங்க, இவன் இப்படி பிறந்ததுக்கு காரணம் இவன் செய்த பாவமா இவங்க அப்பா அம்மா செய்த பாவமான்ட்டு. அதுக்கு இயேசு சொல்வாரு, இது இவன் செய்த பாவமும் இல்லை, இவங்க அப்பா அம்மா அல்லது முன்னோர்கள் செய்த பாவமும் கிடையாது. தேவனின் மகிமை வெளிப்படவே இது நடந்தது அப்படின்னு சொல்லி எழுந்துச்சு நடனும். அவன் பாட்டுக்கு எழுந்துச்சு நடப்பான். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா, அதை அப்படியே மேலோட்டமாக உண்மையிலே நடந்ததுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடவுள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காகவே எல்லாரையும் ஊனமா குருடா கஷ்டம் கொடுத்து பண்ணிட்டாரா? அப்ப கடவுள் சைக்கோவா அப்படின்ற ஒரு விஷயம் வரும். ஸோ அதுதான் நம்ம எப்பவுமே சொல்லுவோம், எதுவுமே வந்து பைபிள் ஆகட்டும் குரானா இருக்கட்டும் நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற அந்த யோபு வீடியோல உங்களுக்கு அடுத்தடுத்து அப்படியே ஒருத்தன் வந்து சொல்லுவான் வீடு பத்திக்கிச்சுனுவான், ஒருத்தன் வந்து சொல்லுவான் குழந்தை சேர்த்துச்சுனுவான், ஒருத்தன் வந்து சொல்லுவான். இதெல்லாம் நடக்க வாய்ப்பு கிடையாது இல்லையா? ஸோ அதுலயே நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது நடந்த விஷயம் கிடையாது. இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் போதனை கொடுத்தாரு, அது வந்து அந்த மலை பிரசங்கம், அவ்வளவுதான். மற்றபடி அவரை சுற்றி இருக்கிற கதைகள்ல வந்து சில ஆன்மீக ரகசியங்கள் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக இந்த விஷயம், ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இந்த மறுபிறவி ஒண்ணு இல்லாம ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்றதுக்கு அவங்க படுற பாடு இருக்கு பாருங்க, தலைகீழ நிக்க வேண்டியதா இருக்குது. உடனே இத்தனாவது அத்தியாயத்தில் இத்தனாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இதை சொல்லிடுவாங்க உடனே. ஆனால் அது யோபுலே வரும், அதை நம்ம பார்க்க போறோம். கடவுள் எப்படி நல்ல, அதாவது பாவம் செய்யாதவனுக்கு எப்படி துக்கம் வராது அப்படின்னு சொல்றது வரும். ஸோ அதை நம்ம பார்க்கலாம். பட் இங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, சிஷ்யன் வந்து இவன் செய்த பாவமா இவன் முன்னோர்கள் செய்த பாவமா இப்படி பிறந்ததுன்னு கேட்கறான். சரி, முன்னோர்கள் செய்த பாவம் கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். இவன் செய்த பாவம்னா இவன் எப்ப பாவம் செஞ்சான்? ஏன்னா பிறந்ததுக்கு காரணம் சொல்றாங்க, இவன் எப்ப பாவம் செஞ்சான்? அப்ப முன்ஜென்மம் அங்க வருது. இவன் முன்ஜென்மத்தில் செய்த பாவமான்றதுதான் அங்க விஷயமே. ஸோ இது தெரியாம அவங்க வந்து முன்ஜென்மம் இல்ல இல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லிம்கள் வந்து எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டா நல்லா இருக்காதுல்ல, போர் அடிச்சிடுமா. அதனால ஒருத்தர் ஊனமா படைப்பாராம். நம்ம ஒத்துக்குவோமா பிரதர்? நம்ம ஒத்துக்குவோமா? இன்னொருத்தர் நல்லாவும் நம்ம ஊனமாவும் இருந்தா நம்ம இந்த இதை வந்து நம்ம ஒத்துக்குவோமா இந்த கான்செப்ட்? இல்ல, முதல்ல உங்க குழந்தை ஒத்துக்குமா? ஒரு குழந்தைக்கு மட்டும் சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு கொடுக்காம விட்டீங்கன்னா கடவுள் அப்பா யாரா தானே. இருந்தாலும் ஏத்துக்க முடியாதுல்ல பிரதர். எல்லாருமே ஏத்துக்கணும்ல. ஒரு கான்செப்ட் சொன்னா அது எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதாவும் ஏத்துக்க கூடியதாவும் இருக்கணும்ல. ஒரு கிறிஸ்தவ சகோதரி அப்பாவியே சொல்றாங்க, ஆதாம் ஏவாள் செய்த பாவத்திற்குத்தான் நாம இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், புரியுதா உங்களுக்கு அப்படின்றாங்க. பாவத்துக்கு நம்ம என்ன நம்ம பிரதர் எதுக்கு பண்ணோம்? அனுபவிப்போம்? ஆனா அவங்களுக்கு புரியாத விஷயம் என்னன்னா, அந்த ஆதாம் ஏவாளே நாம தான். நம்ம செய்த பாவத்துக்கு தான் இங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறோன்றத ஒத்துக்க மாட்டோம் அவங்களுக்கு பிரதர். தெரியல. இன்னொன்னு பாருங்க, நம்ம செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுத்தாலே நம்ம ஏத்துக்கிற நிலைமையில இல்ல. முடிஞ்ச அளவுக்கு இல்ல இல்ல இல்லன்னு தான் சொல்லுவோம். கரெக்ட்டுங்களா? யாரோ செஞ்ச பாவத்துக்கு நான் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? கரெக்ட். சோ இப்ப இதற்கான உண்மையான அர்த்தம் என்ன, ஆழமான ரகசியம் என்ன அப்படின்னா, ஆன்மீகம்னாலே ஆத்மா சம்பந்தப்பட்ட விஷயம், ஆத்மாவை பற்றிய விஷயம்தான் ஆன்மீகம். ஸோ எல்லா மதமும் ஆன்மீகம் தான். அப்ப ஆத்மாவுடைய முன்னேற்றத்திற்கான வழியை சொல்றதுதான் ஆன்மீகம். ஸோ இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் இந்த 3 மதத்துடைய லட்சியம் என்னன்னா கடவுள்கிட்ட போகணும், சொர்க்கத்துக்கு போகணும். அவங்க ரெண்டுமே ஒரே இடம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா கடவுள் இருக்கிறது வேற இடம், சொர்க்கம் இதே பூமி தான். ஆரம்பத்தில் சொர்க்கமாக இருக்கும், இப்ப நரகமாயிருக்கின்றோம். ஸோ இந்த காலச்சக்கரம் பார்த்தா தெரியும். 5,000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இருக்குது. கடைசி 100 வருடத்தில் தான் இறைவனே வருகிறார். அவரைத்தான் சிவன் இந்துக்களும் பரமபிதான் கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லிம்களும் சொல்றாங்க. கடவுள் ஒருத்தர் தான். அவரு இறுதியில வந்து
ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அதனாலதான் அவருக்கு மகிமை. பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவின்னு சொல்லிட்டு தான் மற்றவங்களுக்கெல்லாம் மகிமை பாடுறது. ஃபர்ஸ்ட் மகிமை அவருக்கு தான், இல்லையா? ஸோ இப்போ இயேசு வந்தார் நமக்காக, சிலுவையை சுமந்தார் இப்படிங்கிறதுக்காக சரி ஓகே, அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கார் அதனால மகிமை பாடுறீங்க, ரைட்டு. பரமபிதா வரவே இல்லைன்னா எதுக்கு நீங்க மகிமை பாட போறீங்க? அப்போ ஏதோ பண்ணி இருக்கணும், இல்லையா? ஏதோ ஒன்று அவர் பண்ணியிருக்கணும். ஸோ அப்போ அதுக்கு பதில் தெரியாம அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த பரமபிதா தான் இவராக வந்தார். இப்போ இவர் வந்து ஒன்று அவருடைய மகன்னுவாங்க, இன்னொன்று அந்த அப்பாவும் மகனும் ஒருத்தரே எண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். சரி, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இப்போ என்னன்னா, அப்ப ஆத்மாவுடைய அங்க பேசப்படுறது உடலுடைய ஊனம் கிடையாது, ஆத்மாவுடைய ஊனத்தை பற்றி. ஆனா கதைப்படி ஒண்ணு காட்டணுன்றதுக்காக ஒருத்தன் கேட்கற மாதிரி ஒரு ஊனம், ஏஞ்சி நடடான்னா நடக்கிறான். அப்ப ஆத்மாவுடைய ஊனம்னா என்ன? இப்ப உடல் வந்து ஊனமே இல்லாம இருக்கிறாங்க, ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னா எதை வச்சு சொல்லுவோம்? எந்த விதமான நோயோ எந்த விதமான குறைபாடோ அங்கம் இல்லாமல் இருக்கிறதோ, இல்லாமல் இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தா அவங்க வந்து உடல் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றோம் நம்ம. அதே மாதிரி ஆத்மாவின் ஆரோக்கியம்னு ஒண்ணு இருக்குது. அது என்னன்னா, ஆத்மானா என்னன்னு தெரிந்தால்தான் அது புரியும். ஆத்மானா ஒண்ணும் இல்லை, உயிர் தான். அது நம்ம பூர்வ மத்தியில நட்சத்திரமா ஜொலிக்கினால்தான் இந்துக்கள் அங்க பட்டு வைக்கிற பழக்கம். ஸோ அந்த ஆத்மாவில தான் மனம் புத்தி இருக்குது. ஆத்மாவே கண்ணுக்கு தெரியாத ரொம்ப சின்ன நுட்பமான ஒளிப்புள்ளி, எந்த சயின்டிபிக் மைக்ரோஸ்கோப்பாலையும் பார்க்க முடியாது. எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் அது இதுன்னு நிறைய இருக்கு, எதாலையும் பார்க்க முடியாது, அவ்வளோ சின்னது. கடவுளும் அப்படியே, ஏன்னா அவரும் ஆத்மா தான். ஸோ எல்லா ஆத்மாவும் அங்கதான் இருப்போம், கடவுளோட தான் இருப்போம் ஆரம்பத்துல, இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி. ஸோ வரும்போது இந்த பூமி சொர்க்கமா இருக்குது, 2500 வருஷத்துக்கு எந்த பாவமும் செய்ய மாட்டோம். அடுத்த 2500 வருடம் இந்த பூமி நரகமாகுது நம்ம செய்யற பாவத்தினால. அதனால நம்ம நரகமா மாத்துறோம், நம்ம தான் மாத்துறோம். ஸோ கடைசியில உலகம் அழிக்கப்படுறது பாவம் அதிகமாயிடுச்சு. ஏன் இறுதியில வந்து எல்லாரையும் எழுப்புவாங்க கல்லறையில இருந்து அப்படின்னா, அதை முன்னாடியே எழுப்ப வேண்டியதானே? சொர்க்கம் எங்கேயோ இருக்குதுன்னா செத்த உடனே அப்படியே சொர்க்கத்துக்கு போக வேண்டியதானே, அப்படியே நரகத்துக்கு போக வேண்டியதானே? அப்ப இங்கேயே தான் இருப்பாங்கன்னு அங்கேயே இருக்குது. எப்படி இருப்பாங்க? போன மாதிரி இருப்பாங்க, சுய உணர்வே இல்லாம இருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் யார், ஆத்மான்றதை மறந்து இருப்பாங்க. சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வுலேயே இருப்பாங்க. தன்னை ஆத்மான்னு ஒன்று வந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்மான பூர்வ மத்தியை பார்த்து தான் அவங்க பேசுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த ஆத்மா தான் கண் வழியா பார்க்குது, வாய் வழியா பேசுது, எல்லாமே. அப்ப ஆத்மான்ற உணர்வுலே இருக்கும் பொழுது சதா ஆனந்தமும் அமைதியும் இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தமும் அமைதி. அதனால ஒரு ஆத்மா திருப்தியாக இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் தேடி போக இல்லையா? ஒருத்தனுக்கு கோடி ரூபாய் லாட்டரி சீட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் 100 ரூபாய் கடன் கொடுத்தோம் பின்னாடியா போவான், வச்சுக்கடா அப்படின்றோம். அப்ப இங்க சந்தோஷம் உள்ள இருந்தே இருக்கிறதுனால அதை தேடி அவன் வெளியில போகணுன்ற எண்ணமே வராது. வெளியில போவாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க, அங்க போனாதான் சந்தோஷம் அப்படி கிடையாது, அப்படி இருப்பாங்க. ஸோ காரணம் ஆத்மான்ற உணர்வுல இருக்கிறதுனால ரொம்ப அழகா இருப்பாங்க ஆண்களும் பெண்களும். சின்ன சலனம் கூட ஆகாது. திருமணமாகும், குழந்தை பிறக்கும். அது எப்படின்னா, கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் அடைவார். அவ்வளவு பரிசுத்தமாக தான் சொர்க்கத்தில் உள்ள அனைவரும் பிறப்பாங்க. அதனால்தான் இந்துக்கள் அனைவரையும் வழிபடுறாங்க. 33 கோடி தேவதைகள். கிறிஸ்தவ மதத்துல இயேசு மட்டும் அப்படி பிறந்ததாக நம்புறதுனால இயேசுவை மட்டும் வழிபடுறாங்க. சரி, சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இவற்றெல்லாம் என்னன்னே தெரியாது. குழந்தைகளோட கூட கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா குழந்தைக்கு கூட கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, இருக்கிறத பாக்குறோம் இல்லையா? இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு ஏன்னா ஆத்மா அழுக்காயிடுச்சுல்ல, அழுக்காயிடுச்சு. ஸோ சொர்க்கத்துல பெரியவங்களுக்கே இதெல்லாம் இருக்கவே இருக்கு. அதனால்தான் தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருந்தாலும் கதவு ஜன்னல் வைக்க மாட்டாங்க. திருடுறதுன்னா என்னன்னே தெரியாது, அவ்வளவு பரிசுத்தமாக எல்லாருமே இருப்பாங்க. ராஜா, பிரஜை, வேலைக்காரன், வெட்டியான் எல்லாருமே தூய்மையா தான் இருப்பாங்க. அதனாலதான் அங்க எந்த விதமான இயற்கை சீற்றமோ நோயோ மனிதனுக்கு துக்கம் கொடுக்கக்கூடிய எதுவுமே இருக்காது. ஏன்னா அங்க பாவம் செய்யல. பாவம் செய்தாதான் துக்கம் வருது. நரகத்தில்
கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மான்றதை மறந்த உடனே இங்க இருந்து ஆனந்தம் கட்டாது. ஒரு இடம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அங்க இருக்கிற 10 பேருமே கரெக்டா இருக்கணும் பிரதர். ஒருத்தர் மனசுல ஒரு எண்ணம், கெட்ட எண்ணம் இருந்தா கூட அந்த ஒருத்தர் 9 பேரையும் கெடுத்துருவாங்க. எடுத்துடுவாங்க. கரெக்டா அதுதான் பிரதர்? அதுதான் அப்போ இங்க ஒரு இடம் நடக்குது. சொர்க்கமா இருக்குன்னா அங்க இருக்கிற அத்தனை பேரும் தூய்மையா இருக்கணும். Correct. எண்ணங்கள் சரியா இருக்கணும். அப்ப மட்டும்தான் அந்த இடம் சொர்க்கமா இருக்கும். கண்டிப்பா. சோ அதுதான் இப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த நரகத்தில் வரும்பொழுது உடல்ன்ற உணர்வுக்கு வந்துடும். ஏன்னா சந்தோஷம் உள்ள இருந்து வராதனால அதை வெளியில தேட போறோம். இப்ப வெளியில இருக்கிற சந்தோஷத்தை புலன்கள் மூலமாக தான் நம்ம சுவிக்க முடியும். So, அதனால புலனின்பத்துக்கு அடிமையாகும். அப்ப ஆத்ம சக்தி இழக்குது வேகமாக. சொர்க்கத்திலேயே இழக்கும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப ஸ்லோவா இழக்கும். ஆனா இங்க வேகமாக இழக்கும் வெளி உலகத்துல மயங்கும் போது. ஸோ அப்பதான் அவனுக்குள்ள காமம், கோபம் இதெல்லாம் சக்தி இழந்த நிலையுடைய அடையாளங்கள். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே. ஸோ அப்படியே வரும்போது இதெல்லாம் விழ விழ இன்னும் சக்தி பயங்கர வேகமா இறங்கும். ஸோ அதுல குறிப்பாக காமம். ஸோ இப்படி அனைத்தையும் 5 விகாரங்கள்ல விழறாங்க. ஏன் விழறாங்க அப்படின்னா ஆத்மா சக்தி இழந்துடுச்சு. அதாவது ஆத்மா பலகீனமாக அல்லது ஊனமாக இருக்குதுன்னு சொல்லலாம். அங்க உடல் ஊனம் பத்தி பேசல. இயேசு சரியாக்குறது, கடவுள் சரியாக்குறது உடல் ஊனத்தை கிடையாது. அது நம்ம செய்த பாவத்திற்காக அது வரும். இன்னைக்கு யார் கஷ்டப்படல? எல்லோரையும் கடவுள் அப்படி ஒரு செகண்ட்ல மாத்திட்டாரா? இயேசு எல்லாரும் பணக்காரங்க ஆயிடணும்னு கூரை பிச்சுட்டு வந்து கொட்டுதா? இல்ல இந்து மதத்திலே இருக்குது ஒரு மந்திரம் சொன்னா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இறைவன்னா இப்படிங்கிறது எல்லாத்தையும் மாத்திடுவாருன்னு. அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடவுள் வருவார், நிச்சயம் வருவார் அப்படின்னு. கண்டிப்பா இந்து மதத்துல ஏதோ ஒரு மந்திரம் கூட இருக்குது. அதை பண்ணா அப்படியே தங்க காசு வரும்ட்டு. ஸோ அப்படியெல்லாம் நடக்க போறது கிடையாது. அப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க செய்த பாவத்திற்காகத்தான் சொர்க்கத்தில் அழகான உடல் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆரோக்கியமான உடல் இல்லாத நோயே இல்லாத மாதிரி மாறிடுச்சு. அடுத்தது குணம். ரொம்ப அங்க பரிசுத்தமா இருந்தது, இன்னைக்கு பரிசுத்தமா அப்படின்னா என்ன? பரிசுத்தமா ஒரு ஒரு சிவன் கோயில்ல போய் இத ஞானத்தை கொடுக்கிறோம். பரிசுத்தம் அவ்வளவுதான். நீ பரிசுத்தம், நீ கிறிஸ்டின், வெளில போன்ட்டாங்க. அட பாவீங்களா? இல்ல 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 அந்த பரிசுத்தம் அது ஓகே, அது புரியுது. பரிசுத்தன்ற வார்த்தைக்கு நமக்கு சம்பந்தமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க பாருங்க, இல்லையா? ஆனா நாம எல்லோருமே பரிசுத்தமாகத்தான் சொர்க்கத்தில் இருந்தோம். அதுதான் ஆரோக்கியம். ஆத்மா ஆரோக்கியமா இருக்கும்போது உடலும் ஆரோக்கியமா இருக்கும், செல்வமும் அளவற்று இருக்கும், இயற்கையும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். எந்த இயற்கை சீற்றம் எதுவும் இருக்காது, சதா வசந்த காலம். எல்லாமே அந்த ஆத்மாவை பொறுத்துதான் இருக்கு. ஆத்மா தூய்மையா இருக்கும்போது உலகம் நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு அழுக்காகுதோ அந்த அளவுக்கு உடல்ல நோய் வரும். கூட இருக்கிறவனை குழிப்பறிக்க ஆரம்பிப்பான், உறவுகளை துரோகம் பண்ணும், இயற்கை சீற்றம் வரும், ஜாதி சண்டை, மத சண்டை, நாடுகளுக்கு இடையிலான சண்டை எல்லாமே நடக்கும். ஏன்னா ஆத்மா அப்படி ஆயிடுச்சு. சொர்க்கத்துல தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகை, அது முடிஞ்சு நரகம் வரும்போதுதான் பக்தியே ஸ்டார்ட். சொர்க்கத்துல கடவுளை கூட நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. துக்கம் வரும்போதுதான் கடவுளை நினைக்கிறோம். அப்ப பக்தி ஸ்டார்ட் ஆகும்போது கட்டுற முதல் கோயில் தான் சோமநாதர் ஆலயம், குஜராத்ல கட்டினது. அதோடைய நினைவாகத்தான் பைபிள்ல பாத்தீங்கன்னா சாலமன் கட்டினதாக கட்டிட்டாங்க. சோமநாதர் சோலமன் எப்படி வருது பாருங்க பேரு. சோமநாதர் ஆலயம் அது சிவனுடைய கோயில், கட்டினது விக்ரமாதித்த மகாராஜா. ஸோ அதுல கொடுக்கப்பட்டுள்ள அந்த டிஸ்கிரிப்ஷனுக்கெல்லாம் கரெக்டா வர்றது இங்கேதான். அதை கொள்ளையடிக்கிறதுக்கே 17 முறை முகமது கஜினி இங்க படையிருப்பான். ஒவ்வொரு தடையும் ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களை நிறைச்சிட்டு போவான், தங்க வைர வைடூரியங்களை. திரும்ப வந்தா மறுபடியும் நிரப்பி வச்சிருப்பாங்க. அவ்வளவு கள்ளங்கப்படமற்றவர்களா இருந்திருக்கிறாங்க. அவ்வளவு செல்வம், இன்னொன்னு அவ்வளவு கள்ளங்கப்படமற்றவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. வச்சுட்டு என்ன பண்றது, எடுத்து அங்க வையின்னு வைக்கிறாங்க. அவங்களுக்கு இந்தியா ஒரு அதாவது தங்கம் மேலேயே செடியா காய்க்கும்னு பைபிள்ல இருக்கிறதா ஒரு பாதிரியார் சொன்னார். அது நம்ம போக படிக்கும்போது மேபி இருந்தா வரும். அது எங்க மேலே காட்சி இருக்குதுன்னா இந்தியாவில தான் காட்சி இருக்குது. வந்தாங்க, திருநாங்க, போனாங்க, முடிஞ்சு போச்சு. எல்லாமே இங்க இருந்து தான் பிரதர். இந்தியா சொர்க்க பூமி
பொன்னுலக பாரதம். இப்ப வரைக்கும் பொன்னுலக பாரதம்னுவாங்க. புண்ணிய பூமி, சொர்க்க பூமி, பொன்னுலக பாரதம். இதை அடிக்கடி சொல்லுவாங்க. சுதந்திர நாள் அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, பொன்னுலக பாரதம். ஸோ அப்படி நிஜமாகவே இருந்தது. அது அனைத்தையும் இழந்தது காரணம் ஆத்மா பலகீனமா ஆச்சு. ஊனமா வர்றது, பிறக்கிறது உட்பட எல்லாத்துக்குமே ஃபால்ட் இங்க இருக்குது. விதை சரியில்லைன்னா மரம் அப்படிதான் இருக்கும் இல்ல. ஆத்மா தான் விதை. அது தூய்மையா இருக்கும்போது தூய்மையான உடல் கிடைச்சது, நல்ல குடும்பம் கிடைச்சது, இயற்கையும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு, உலகமே சூப்பரா இருந்துச்சு சதப்பிரதமா. ஆத்மா பலகீனமாகும் பொழுது எல்லாமே அதே மாதிரி ஆகுது. இப்ப இந்த ஆத்மாவின் ஊனத்தை நீக்கிறதுக்கு தான் இறைவன் வர என்ன சொல்றாருன்னா, ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா சக்தி இழந்துருச்சு உடம்புன்னு நினைச்சு. உடம்பு நினைச்சதான் முக்கியமான காரணம். நீங்க உடம்பு அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்னு உணருங்க. பைபிள் அடிக்கடி மாம்சமானவர்கள் ஒரு அருவருப்பான வார்த்தை மாதிரி சொல்லுவாங்க. அது கரெக்டு தான் இல்லையா? ஏன்னா அவனுடைய புத்தி மாம்சத்திலே இருக்குது, உடம்புலயே இருக்குது. சொல்லிட்டு போய் காமத்திலையும் ஈடுபடுவாங்க, கரிமீனும் சாப்பிடுவாங்க. அப்ப என்ன அர்த்தத்துல அதை படிக்கிறாங்கன்னு தான் தெரியல. அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, மனைவி அல்லாத வேற பெண்ணோட பண்றதுக்கு பேர் தான் விபச்சாரம்னு நினைச்சுக்கிறாங்க. சரி, ஆனா இயேசு தெளிவா சொல்லிடுவார், ஒரு பெண்ணை நீ இச்சையா பார்த்தாலே விபச்சாரம் ஆல்ரெடி பண்ணிட்டன்ற. மனைவியை தவறுன்னு அவர் சொல்லல. மனைவியை அப்படி பார்த்தா மற்றவனையும் அப்படித்தான் பார்ப்பான் இல்லையா? குழந்தையா பிறக்கும்போது நீங்க யாரையுமே அப்படி பார்க்கல ஸ்கூல்ல படிக்கும்போது, அதனால நீங்க யாரையும் பார்க்கல. எப்ப நீங்க ஒருத்தரை இச்சையா பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, எப்ப பார்க்க ஆரம்பிப்பீங்க? மற்றவர்கள்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் அப்படி பார்க்க ஆரம்பிப்பீங்க. இல்லாட்டினா அந்த பழக்கம் வராது. ஸோ அதுக்காக தான் அவர் சொன்னது, எங்க அப்பா வீட்டை விபச்சார விடுதியை ஆக்கிட்டீங்களே அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஸோ எங்க அப்பா வீடுன்னு சொல்றது சொர்க்கத்தை சொல்றாரு. இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருக்கும். இன்னைக்கு உலகம் விபச்சார விடுதி ஆயிடுச்சு. எல்லாருடைய பார்வையிலும் காமம் தான் இருக்கு. ஸோ கண்கள் கடைசி வரைக்கும் ஏமாத்திட்டு இருக்குன்றாரு. அதனால தான் காமம் மகாசத்ருன்று. ஸோ இந்த நோயை நீக்கத்தான் இறைவன் வருகிறார். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற அழுக்கு சூழ்ந்துக்குச்சு ஆத்மாவில். ஆத்மாவை என்ன சொல்றது, அந்த மாதிரி நோய், பயங்கரமான நோய், எய்ட்ஸை விட, லெப்ரஸை விட கொடூரமான, கேன்சரை விட கொடூரமான நோய் இதுதான். இதனாலதான் அந்த நோயெல்லாம் வர்றது. இதை சரி பண்றதுக்கான வழியை சொல்ற. எப்படி அப்படின்னா, நீங்க எந்த மனிதனை நினைத்தாலும் ஒருத்தனும் பரிசுத்தவான் கிடையாது. இயேசு சொல்லுவார் தெளிவா, பரிசுத்தமான போதகரேன்னு அவரை கூப்பிடுவாங்க. யார பரிசுத்த போதகர்ன்ற? பிதாவை தவிர யாரும் பரிசுத்தர் இல்லைன்னு அங்கேயே சொல்லுவார். அங்கே அவர் தெளிவா தான் சொல்லியிருக்கிறார், பரிசுத்தமானவர் இறைவன் மட்டுமே, பிதா மட்டுமே, பரமபிதா. சோ அப்ப அவரை நினைத்தால் மட்டுமே ஆத்மா தூய்மை ஆகும். அவர் எப்படி இருக்கிறாருன்றது எந்த மதத்திலும் இதுவரைக்கும் சொல்லப்படலை. ஏன்னா எழுதுனது மனிதர்கள், அவங்களுக்கு தெரியாது. ஸோ எழுதுனது மனிதர்கள்னா இயேசு உடல்ல இப்போ ஒரு பரிசுத்த ஆவி வந்துச்சு பாருங்க, அதுவும் மனுஷன்தான். என்ன பிறக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைட்டா கடவுள் கிட்ட இருந்து வந்துடுச்சு ஒருத்தர் உடம்புக்குள்ள வந்து. எல்லா மதமும் அப்படிதான் ஸ்தாபனை செய்யப்படும். ஸோ முஸ்லீம் மதத்தில் பார்த்தீங்கன்னா ஜிப்ரேல்னு ஒரு ஆத்மா வரும் நபி உடம்புல. ஸோ பரிசுத்தம்ன்றது என்னன்னா, அந்த நேரம் உலகத்துல காமம் வந்துடுச்சு. இயேசு வரும்போதெல்லாம், மதங்கள் வரும்போது காமம் வந்துடுச்சு. ஸோ அவர் பரிசுத்தமான மேல இருந்து ஸ்ட்ரைட்டா உடம்புக்குள்ள பிரவேசம் ஆகும்போது காமம் கிடையாது இல்ல, கடவுள் கிட்ட இருந்து வருது. அதனால பரிசுத்த ஆத்மான்னு சொல்லும். ஸோ அது பரிசுத்த ஆத்மா அப்படின்னாலே இயேசு பரிசுத்தமானவர் இல்லைன்ற அர்த்தமும் வருது. இயேசு பரிசுத்தமானவரா இருந்தா இவரை பரிசுத்தமானவர்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஸோ பிதா தான் பரிசுத்தமானவர்னு இயேசு சொன்னா கூட பிதா எப்படி இருப்பாருன்னு தெரியல. அதை கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்னார், குணத்துல இல்ல. அதனால்தான் நம்ம சொல்றோம் அது நிஜத்தில் நடந்தது கிடையாது, கடைசியில் நடக்கிறது. யார் அதுக்கு தெளிவா சொல்லுவார், என்னை நோக்கி கடைசியில கூப்பிடுறவங்களுக்கு சொர்க்கத்துல இடம் கிடையாது, பிதாவின் சித்தத்தின்படி நடக்கிறவங்களுக்கு தான் சொர்க்கத்தின் இடம். அப்ப கடவுள் வருவது ஒரு வயோதிகர் உடல்ல, அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். இவருடைய நினைவு தான் அந்த ஆதாம் அப்படின்னு சொல்றது. ஸோ மண்ணுல இருந்து எடுத்தாருன்றது, மண்ணுனால ஆன இந்த உடலிலே அவனுடைய கவனம், காமம், கோபம், புலனின்பம் இதுலயே மூழ்கி கிடக்கிறான். சாராயம் இப்படி மூழ்கி இருக்கிறோன்னா அதுல இருந்து விடுவிக்கிற. உடம்புன்னு நினைச்சதான் பிரச்சனை காரணம். நீ ஆத்மா எழுந்துரு, இந்த உலகத்துக்கே அதிபதியா உன்னை வச்ச, இப்ப எல்லாத்துக்கும் அடிமையாய் கிடைக்கிறியே. பைபிள்ல வரும், இன்னுக்கும் மண்ணுக்கும் உன்னை அதிபதியாய் வைத்தேனே அப்படின்ட்டு இருக்கும்.
முரளியிலும் கடவுள் சொல்வார் பிரம்மகுமாரிகள் மூலமாக. ஸோ பிரம்மா மூலமாக இறைவன் வந்து கொடுக்கிற ஞானம் தான் முரளின்ட்டு எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. இறைவன் நேரடியாக கொடுக்கிற ஞானம். அதை கேட்டால்தான் அவருடைய சித்தம் என்னன்னே உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நடப்பீங்க. ஒருத்தர் சொல்றாரு, பாவம் செய்யாம, அதாவது இயேசு வந்து பாவத்தை கழுவினார்னு ஒருத்தர் சொன்னார். சரி, ஓகே, கழுவிட்டார். யாருடைய பாவம்? அவருக்கு முன்னாடி வாழ்ந்தவரா, அப்புறம் வாழ்ந்தவரா, அவர் கூட இருந்தவங்களா? அப்ப நான் இப்ப செய்ய போற பாவத்தெல்லாம் அவர் ஏற்கனவே கழுவிட்டாரா? சரி, ஓகே, கழுவிட்டாரு. பாவம்னா என்ன? என்ன இது தெரியாது? தெரியாது, சொல்லுங்க, என்ன பாவம்னா என்ன? எதை நீங்க பண்ணல? எதை பண்ணல? கிறிஸ்தவ ஆகிறதுக்கு முன்னாடி பண்ணாதவன்னா என்ன நீங்க பண்ணாம விட்டீங்க? எல்லாமே தான். கறிமீன் சாப்பிட்டுருப்பீங்க, காமம் சாப்பிட்டுருப்பீங்க, மிஞ்சி மிஞ்சி போனா தண்ணி அடிக்கிறத வேணா விட்டுருப்பீங்க இல்லையா? அப்ப அது மட்டும்தான் பாவமா இல்லையா? அப்ப என்னன்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இது எல்லாமே பாவம் தான். இது பாவம் சொல்றதுக்கே யாரும் இல்லையே. அதை விட முக்கியம், இதை வெல்றது எப்படின்னு தெரியாது. துரோகம் வரும்போது, துக்கம் வரும்போது அழுவுறது கூட பாவம் தான் ஆக்சுவலா. இது ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பிரதர். இப்ப இந்த விகாரத்தினால நாம பாதிக்கப்படும் பொழுது நாம துக்கப்படுவோம். நம்ம வீட்டுல ஒருத்தர் பாலியல் குற்றத்தினால பாலியல் பலாத்காரம் செய்யும் பொழுது துடிப்போம். அப்ப கஷ்டமா இருக்கும். ஏன் துடிக்கிறீங்க? அது தப்பு. அப்படி தப்பு இல்ல அப்படின்னா துடிக்க கூடாது தானே. இதே விஷயத்த நாம ஒருத்தருக்கு பண்ணும் பொழுது அதுதான் பாவமா மாறுது. அப்ப இதுல இருந்தே இது தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கோபத்தினால பாதிக்கப்படும் பொழுது, ஒருத்தர் கோபத்தினால நம்மள தண்டனை கொடுக்கும் பொழுது நாம துடிப்போம். அதே மாதிரிதான் இன்னொருத்தர் மேல பற்று நமக்கு துரோகம் பண்ணும் பொழுது, பேராசைனால நம்மளுடைய குடும்பத்துக்கோ ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது, கரெக்டுங்களா? அகங்காரத்தினால நமக்கு மேல உள்ள ஒருத்தவங்க நம்மள நசுக்கும் பொழுது நாம துடிப்போம். இதே காரியத்தை நாம மத்தவங்களுக்கு கண்டிப்பா செஞ்சிருப்போம். ஆனா அப்ப நமக்கு பாவம்னு தெரியாது, தப்புன்னு தெரியாது. கரெக்ட். இப்ப இதுல இருந்து விடுபடுறது எப்படின்னா, புத்தி எல்லாம் அவர்கிட்ட இணைக்க சொல்றேன். எல்லா உறவும் அவரே. அப்பா, அம்மா, கணவன், மனைவி, குழந்தை, சகலமும் அவரே. பிதா மட்டும் இல்லை அவர். இன்னொன்னு, நமக்கு ஞானத்தை கொடுக்கிற டீச்சர். அது ரொம்ப முக்கியமானது. கடவுள் ஆசிரியராகி இந்த ஞானத்தை கொடுக்கிறாருன்ற விஷயம் எந்த மதத்திலும் சொல்லப்படல. அதனாலதான் அவர் வருவாருன்றதே நம்ப மாட்டாங்க. எல்லா மதமும் ஒரு ஞானத்தை தானே போதிக்குது. அப்ப கடவுளுடைய வேலை அதுவா தானே இருக்கும். அப்ப எந்த மதத்தினாலும் யாரும் தூய்மை ஆகல. எல்லா மதத்து போதகர்களும் பாலியல் குற்றத்துல ஈடுபடுறாங்க. காரணம், அவங்களுக்கு அந்த தூய்மை. அப்ப கடவுளுடைய வேதங்களை படித்தவர்களாலே காமத்தை வெல்ல முடியலன்னா மற்றவரால எப்படி வெல்ல முடியும்? அப்ப அதற்கான வழியைத்தான் கடவுள் கொடுக்கிறாரு. ஆத்மானு பாருங்கள், ஆத்மானு உணருங்கள், உணர்ந்து என்னை நினைக்க நினைக்க, புத்தினால அவரை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் கடவுளும் உங்க மனக்கண்ணில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவரு தான் மெயினா தெரியணும். ஸோ அப்பதான் ஆத்மாவுக்கு அந்த பலம் வரும். அப்படி பலம் வர வர காமத்தை வெல்வீங்க, கோபத்தை வெல்வீங்க, பற்றை வெல்வீங்க, பேராசை வெல்வீங்க, அகங்காரத்தை வெல்வீங்க. இன்னொன்னு பிரதர், அந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் விளைறாங்கல்ல, அப்போ ஆத்மா பலவீனமா இருக்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு, அது தப்புனே தெரியல பிரதர். காமம் சரியில்லை நமக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ ஒருத்தர் கூட இருந்தாலோ அல்லது அவங்களுடைய பர்மிஷனோட ஈடுபட்டாலோ அது சரின்னு நினைக்கிறாங்க. அது அப்படி அது பண்ணும்போது மாத்திட்டாங்க. அவமானமா நினைக்கிறாங்க. ஓடி ஒளியறாங்கல்ல, அது வந்துருச்சு. அதை பத்தி ஒரு செய்தி வெளில வந்தாலே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, தலைமறைவு ஆயிடுறாங்கல்ல. அப்ப அது வெளியில் தலை காட்ட முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னா அது தப்பு தானே, பாவம் தானே. அதை நம்ம உணரணும்ல. கண்டிப்பா. ஸோ இப்போ இறைவனை நினைக்க நினைக்க அந்த சக்தி வரும். இறைவன் கொடுக்குற ஞானத்தையும் கேட்கணும். அந்த முரளின்றது எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஏன்னா பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு போட்டிங்கனாலே வரும். நம்மளே ஒரு சேனலில் போடுறோம். அதுதான் இறைவனுடைய நேரடி ஞானம். அப்போ இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். வெளி உலக கவர்ச்சியில் வந்து புத்தி விலகும். வந்தாலே மொபைலை நோண்டாம, ஊரை சுத்தாம, டிவி போடாம யாராலையும் இருக்க முடியல. டிவி இல்லையா அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறான் இல்லையா? ஸோ காரணம் என்ன? ஆத்மாக்கு சக்தி இல்லை, எதுலையாவது மயங்கி கிடக்குது. அப்ப இந்த மயக்கத்துல இருந்தெல்லாம் இறைவன் நம்மள தெரிய வைக்கிற ஆனந்தம் உனக்குள்ளேயே இருக்குது. ஆத்மான்ற உணர்வுல நிலை பெற்றால் மறுபடியும் சொர்க்கத்துல இருந்த அந்த ஆனந்தம் சொர்க்கத்தினால வரல. அந்த ஆனந்தத்தை இப்ப உருவாக்குனதுனால தான் சொர்க்கமே உருவாகுது.
சொர்க்கத்திற்குரியவர்கள், அங்க துக்கத்தை கொடுப்பவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்ப நம்மள மாத்துற சரி நம்மள மாத்திட்டாரு. ஆனா வாழறது நரகத்துல. அப்புறம் நம்ம தூய்மையாகி என்ன பிரயோஜனம்? அதுக்காக தான் உலகம் அழிக்கப்படுது. ஒண்ணு அவங்க செய்யற பாவத்துக்காக, இன்னொன்னு நமக்கு புது உலகம் வேணும், அதுக்காக தான் உலகம் அழிக்கப்படுது. நமக்காகவே கடவுள் சொல்ற, உங்களுக்காகவே ஒட்டுமொத்த உலகத்தையும் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. ஸோ அதுக்காக இப்ப 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 என்ன ஆகுதுன்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதெல்லாம் முழுக்க முழுக்க புத்தியில இருந்து நீங்க இதை இப்படி ரிவர்ஸ்ல யோசிச்சீங்கன்னா புரியும். இங்க இருக்குதா, இங்க வந்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவும் கிடையாது. தூய்மை சக்தின்றது அதை தான் சொல்றோம். 100% தூய்மையா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும். 90, 99, 97, 98 இங்கெல்லாம் ஸ்லோவா இறங்கும், இங்கே வேகமா இறங்கும். ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. அப்ப ஆத்மாவுடைய சக்தி குறைய என்ன ஆகுது? இங்க சொர்க்கத்துடைய சுகமும் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த தங்கத்துடைய குவாலிட்டி, உணவுடைய சுவை எல்லாமே. இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்த மாம்பழ சுவைக்கும் இப்பத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்குது. சாப்பாடு சமைக்கும் போது வாசனை அடிக்கும், இப்ப நாறுது. என்ன ஏதோ எலி கிளி செத்துக்காட்டி சோறாக்குறாங்கடா அப்படி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இப்பவே எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை பாக்குறோம். அப்ப ஆரம்பத்துல எவ்வளவு சுகமா சுவையா உணவு இருந்திருக்கும், நறுமணமா மலர்கள் இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. இப்ப பூக்கு பக்கத்துல போனா கூட வாசனை காணும். அப்பெல்லாம் பூத்தாலே எங்கேயோ அடிக்கும் வாசனை இல்லையா? இப்ப அந்த மாதிரி எல்லாமே சக்தி இழந்துட்டு வருது. மண்ணுக்கும் சக்தி கிடையாது. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆத்ம சக்தி குறைய பூமியுமே அப்படியே மாறிக்கிட்டே வருது. ஓகேவா? அப்ப இப்ப சுத்தமான ஆத்ம சக்தி இருந்துச்சு, பூமியும் சக்தி இருந்துச்சு, மனிதர்கள் எல்லாருமே சக்தி இழந்துட்டாங்க. நாய் கடிக்குது, மாடு முட்டுது, எல்லாம் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. எல்லா விலங்கும் கோழி யானை போட்டு மிதிக்குது, எல்லாமே நடக்குது. ஸோ இப்போ ஆத்மாவுக்கு சக்தி நிரப்ப என்ன ஆகுதுன்னா அப்படியே ரிவர்ஸ்ல போகுது. அதாவது இழந்ததை எல்லாம் நீங்க அடையிறீங்கன்னு அர்த்தம். ஆனா சூக்ஷ்மமா இருக்குது. இப்ப நீங்க எந்த அளவுக்கு தூய்மை ஆகுறீங்களோ அப்படியே ரிவர்ஸ்ல போய்கிட்டே இருக்கிறீங்க. அப்ப இழந்த அத்தனையும் நீங்க சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இப்படியே 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு நீங்க தூய்மை ஆயிட்டீங்கன்னா 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள அத்தனையும் சம்பாதிச்சிட்டீங்க. அப்ப அது 100% உங்களுக்கு வந்துடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஓம் சாந்தின்னு சொல்லி ஆரம்பிக்கிறோம்ல. ஓம்னா நான் ஆத்மா, சாந்தினா அமைதி. தெரியும், நான் ஆத்மா, என்னுடைய உண்மையான குணம் அமைதி. எப்ப ஆத்மான்றத மறந்தனோ அப்பதான் அமைதியை வெளியில தேடுறேன். அமைதி, ஆனந்தத்தை சொர்க்கத்துல வெளியில தேடல. அது அமைதி உங்க கழுத்து மாலைன்ற பாபா அடிக்கடி சொல்லுவார். ஒரு பொண்ணு குளிக்க போகும்போது செயினை கைட்டு வச்சுட்டு குளிக்குமா. ஒரு நாள் கைட்டு வைக்க மறந்துடுச்சான். குளிச்சு முடிச்சுட்டு செயினை தேடுன்னு தேடுதான், கழுத்துலயே போட்டுக்கிட்டு. அந்த மாதிரிதான் நீங்க அமைதியை தேடுறீங்கன்ற வெளியில. ஸோ இப்ப அந்த ஆத்மா தான் நான் முதல்ல உணர்ந்தா போதும், வந்துடும் எல்லாமேன்ற. அப்ப அமைதி உங்களால காமத்தை பயங்கரமா தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில உங்க மனம் கொஞ்சம் கூட சலனம் அடையலைன்னா எப்படி இருப்பீங்க? அமைதியா இருப்பீங்க. கோபத்தை பயங்கரமா தூண்டக்கூடிய பயங்கரமான துரோகம் நடக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கூட கோபமோ துக்கமோ வரலன்னா எப்படி இருப்பீங்க? அமைதியா இருப்பீங்க இல்லையா? அந்த குழந்தைய பார்த்தாலே என்னமோ பண்ணுது, பற்று. அது இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? அப்பயும் அமைதியா தான் இருப்பீங்க. பேராசை இல்லைனாலும் அமைதியா தான் இருப்பீங்க, அகங்காரம் இல்லை. அதுதான் அந்த அமைதி கெடாம இருந்தா நீங்க தெரிஞ்சுக்கலாம் எதுவும் வரலன்ட்டு. அமைதி கெடுதுனாலே ஏதோ ஒண்ணு உள்ள நுழைஞ்சிச்சு. அது ஈஸியா கண்டுபிடிச்சலாம், எதனால அமைதி கெடுதுன்றதை நமக்கு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு தான் எப்பவுமே நான் ஆத்மா, என்னுடையவர் அமைதி கடல் சிவர் பரமபிதா இல்லையா? அமைதி கடல், அன்பு கடல், ஆனந்த கடல். அவரை நினைக்க, அந்த குணத்தோட நினைக்கணும். அந்த குணம் அவர் பேசுற முரளி கேட்கதான் உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் நீங்க கேட்டதெல்லாம் மனிதர்களை எழுதியது. கடவுள் ஒருத்தர் தான்னாலே மற்றவங்க எல்லாம் மனிதர்கள்னு அர்த்தம். கடவுள் மட்டும் சத்தியமானவர் அப்படின்னாலே மற்றவங்க எல்லாம் பொய் சொல்றாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இப்ப அவரை நீங்க நினைக்க ஆத்மா தூய்மையாகும். இந்த ஞானத்தை நாம எல்லோருக்கும் கொடுக்கிறோம். எல்லாரும் ஏத்துக்குவாங்களா? கோடியில ஒருத்தர் தான் ஏத்துக்குவாங்க. ஸோ அதனாலதான் சொர்க்கத்திற்கான பாதை இடுகலானதுன்னு பைபிள்ல இருக்கும். ரொம்ப கம்மியானவங்க தான் வருவாங்க, சொற்பமானவர்களே சொர்க்கத்துக்குள் நுழைய முடியும்னு குரான்லயும் இருக்குது. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, எல்லாம் முஸ்லிம்ஸ் எல்லாம் வருவாங்க, கிறிஸ்டின்ஸ் எல்லாம் வருவாங்க
ஆனா அதே இங்க மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா 5 பேர் தான் பாண்டவர்கள். அவங்க தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. அதுலயும் அந்த ஆரம்பத்தை தொடர்வர் தர்மர் தான். மத்தவங்க பாதியிலே விழறதா காட்டுறாங்களா, அவங்களாம் என்னன்னா இங்க இங்க போயிட்டு இருக்கும்போதே விழறாங்கன்னு அர்த்தம். மலை ஏறுறதா காட்டுறாங்க. இது ஒரு மலை மாதிரி இல்லையா, சூக்ஷ்மமாக உயரமாக போகுது ஆத்மா. சோ இப்ப அப்ப உடஞ்ச காலம் மட்டும் இல்ல, நீங்க இழந்த அத்தனையும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பவர் தான் கடவுள். அற்ப காலமா எனக்கு காலு சரியாகணும், குழந்தை பிறக்கணும், கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணும், கடன் அடையணும், நோய் தீரணும், இதுக்கு பேர் பக்தி. நீங்க பாவம் சேர்த்துட்டீங்க, அதுக்கான தண்டனை ஒண்ணு போனாலும் இன்னொன்னுல வந்துடும். இங்க போன மாதிரி இருக்கும், இன்னொன்னுல வந்துடும். ஆனால் ஒட்டும் அந்த பாவத்தையே அழிச்சிட்டீங்கன்னா தப்பிச்சிடுவீங்க. அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். ஹரிச்சந்திரன் கதை அதுதான். பையன் மேல உள்ள பற்றுனால அனைத்தையும் இழப்பாரு. கடைசியில பற்று நீங்கின உடனே மீண்டும் அனைத்து மறுபடியும் பழைய மாதிரி வெட்டியானா ஆகியிருப்பாரு. வெட்டியான்ல இருந்து மறுபடியும் ராஜாவே. பாண்டவர்கள் அப்படித்தான். அந்த வனவாச வாழ்க்கையில அவங்க இறைவனுடைய வழிபடி நடந்தார்களா, நடந்தா ராஜ்யம் அடைவதற்கு தகுதி கடைசியில அடைகிறாங்க. ராமரும் வனவாசத்துல அதே தான். மோசஸும் வனவாசத்துல அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போகும்போது அவங்க இறைவன் சொல்ற மாதிரி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம்தான். ஆனால் அவங்க எல்லாமே நடந்துக்கிட்டே இருப்பாங்க, அதான் விஷயம். மோசஸும் காட்டை சுற்றிக்கிட்டே இருப்பார். என்ன காட்டை சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாரா? அதுவும் 40 வருஷம் 40 வருஷம் சுற்றின்னு இருப்பார். ஏதாவது நம்புற மாதிரி இருக்குதா? இல்லையா? இவங்க 14 வருஷம் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இது யாத்திரை, ஆன்மீக யாத்திரை, ஆத்மாவினால செய்யற யாத்திரை. உடம்புனால செய்யறது கிடையாது. மெக்காவுக்கு போறதோ, சபரிமலைக்கு போறதோ, ஜெருசலேமுக்கு போறதோ அது பக்தி. ஸ்தூலமான விஷயத்தை தேடி ஸ்தூலமான உடம்பு தூக்கிட்டு போறது. போயிட்டு வந்தோடனே குணம் மாறிடுதா? சபரிமலைக்கு போயிட்டு வந்தோம் அவ்வளவுதான், நான் காமத்தெல்லாம் விட்டுட்டானா? அந்த 40 நாள் கஷ்டப்பட்டு காமம் இல்லாம இருந்திருக்கிறான், அவ்வளவுதான். மெக்காவுக்கு போயிட்டு வரோம், அந்த 7 நாள் காமம் இல்லாம இருக்கிறான், அவ்வளவுதான். எண்ணம் இருந்துகிட்டே தானே இருக்கும். அதனால தானே யாரையும் பார்க்க மாட்டான். பார்த்தா காம உணர்வு வருதுன்னு தானே பெண்களை பார்க்க மாட்டான். அப்ப சொர்க்கத்தில் அப்படியெல்லாம் யாரும் தலை குனிய மாட்டாங்க. ஏன்னா அங்க டிஸ்டர்பே ஆக மாட்டாங்க. எடுத்தோடனே கவனம் ஆத்மா கிட்டதான் இருக்கும். அந்த குழந்தைங்க எங்கேயாவது தலை குனிறாங்களா, ஜாலியா விளையாடுறாங்களா? ஆனா இப்ப குழந்தைங்க கூட அந்த மாதிரி இருப்பாங்க, ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ முன் ஜென்மத்துல ரொம்ப விழுந்து இருக்கும்போது அது சின்ன வயசுல அதுக்கு தெரியுது. சரி, அதை தான் நம்ம ரொம்ப நல்ல குழந்தைன்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுதான் ஆச்சரியம். சரி, ஆனா எந்த குழந்தை நல்ல குழந்தைனா இந்த எண்ணமே இல்லாம ஜாலியா பேசுது பாருங்களா, அந்த குழந்தை தான். அதுவும் ஒரு குறிப்பிட்ட வயசுல மாறிடும். அது எப்ப மாறுறாங்கன்னு நமக்கே தெரியாது. அதுதான் பெரிய விஷயம். சரி, ஏன்னா இந்த சின்ன வயசுல நல்லா பழக ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அது அவங்களுடைய கேரக்டரா மாறிடும். அவங்களுக்குள்ள விஷம் வந்தாலும் அதே மாதிரி தான் பழகிட்டு இருப்பாங்க, கண்டுபிடிக்க முடியாது நம்மளால. அதனால பழகிறதுனால அவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ற முடியாது. பட் சின்ன வயசுலயே ஒருத்தவங்க குனிறாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம், இது முன் ஜென்மத்துல ரொம்ப விழுந்து இருக்கும். அப்ப அது சீக்கிரமாக விழும், காமத்திலே பயங்கரமா விழுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசான பிறகு. சரி, இப்ப இந்த விஷயத்துல இருந்தெல்லாம் நம்மை விடுவிக்கிறது கடவுள் பண்ற இந்த ஞானத்தை கோடியில சிலர் தான் கேட்கறாங்க. சர்ச்சுக்கு போனீங்கன்னா எல்லாம் 100கணக்குல இருக்கும், பெரிய சர்ச்சுனா 1000கணக்குல கூட்டம் இருக்கும். மசூதியும் அப்படிதான் எல்லா இடத்துலயும். நிறைய மசூதி வேற இருக்கு. ஆனா இது ஒரு 10 ஊருக்கு 15 ஊருக்கு சேர்த்துதான் ஒரு பிரம்மகுமாரி சென்டர் இருக்கும். போய் பாத்தீங்கன்னா 5 பேர் 6 பேர் தான் இருப்பாங்க, அவ்வளவுதான் வருவாங்க ரெகுலரா. சண்டே மட்டும் ஒரு 10-15 பேர் வருவாங்க. எவ்வளவு கம்மியா கேட்கறாங்க. நடத்துறது கடவுள், ஆனா ஞானத்தை கேட்கறது ரொம்ப கம்மி. அதுல பக்காவா ஃபாலோ பண்றதும் ரொம்ப இன்னும் கம்மி வரும். அதை வச்சுதான் ரேங்க். அங்க ராஜா ராணியில இருந்து வெட்டியான் வரைக்கும் எல்லா பதவியும் இருக்கும். பக்காவா இருக்கிறவங்க ராஜா கம்மியா தானே இருப்பாங்க, பிரஜைகள் தான் அதிகமா இருப்பாங்க. சோ இப்ப இறைவனை நினைத்து நினைத்து உங்களுடைய அந்த முடியவே, ஆணும் பெண்ணும் ஒன்னா சேர்ந்து காமம் இல்லாம இருக்கவே முடியாதியா. பஞ்சும் நெருப்பும் பக்கத்துல இருந்தா எப்படியா பத்தாம இருக்கும்னு சொல்றாங்கல்ல, அதை முடிய வச்சு காட்டுறார் கடவுள். முடியாததை முடிய வச்சு காட்டுறாருன்றது இதுலதான். அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, கடலை பிளப்பார் அப்படின்னா அதெல்லாம் முடியாதது இல்லையா. ஆனா அதெல்லாம் கூட முடியும், ஆணும் பெண்ணும் ஒன்னா இருந்து காமம் இல்லாமல் இருக்க முடியாதுன்றது அப்படின்னு தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. சோ அதை நடத்தி காட்டுறார். இதன் மூலமாக அனைத்தையும் அடைய வைக்கிறார்.
இப்ப அது ஓகே, அது சொர்க்கத்துல. இப்ப அந்த சொர்க்கத்துல இருக்கும்போது எப்படி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாத அந்த நிலையில அதுக்கு பதிலாக அன்பு, அமைதி, ஆனந்தம் தான் இருக்கும். அங்க வந்து உங்க அன்பு அமைதியை கெடுக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஆனா இங்க அதுதான் நடந்துட்டு இருக்கும். ஆனா இங்கேயே நீங்க அந்த குணத்தை வெளிப்படுத்துறீங்கன்னா அப்ப சொல்றதுதான் என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஏன்னா கடவுளை பார்க்க முடியாது இல்லையா? அவர் இன்னொருத்தர் உடல்ல வர்றாரு, அப்பயும் கேட்பாங்கல்ல, இதான் கடவுள், நாங்க எப்படி நம்புறதுன்னு கேட்பாங்கல்ல. அப்ப எங்களை பாருங்க, உங்களுக்கு தெரியும் எங்களை யார் அப்படி உருவாக்குனான்ட்டு. ஸோ அப்ப ஒருத்தன் பயங்கர, அதாவது அவன் பண்றதுக்கு ஒண்ணு ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்குவான், இல்ல பண்ணவன கொலை பண்ணிடுவான். அந்த மாதிரி துரோகம் நடக்கும். ஆனாலும் சிரிச்ச முகம் மாறாம அமைதியா உண்மையிலே அன்பா பேசுவீங்க பாத்தீங்களா? இதன் மூலமாக தான் அப்பாவுடைய மகிமை வெளிப்படுது. ஏன்னா எனக்குள்ள இருந்த ஊனம் போயிடுச்சு அப்படின்னு. ஸோ இந்த ஊனமாக பிறந்தது நம்ம செய்த பாவம் தான். அந்த ஊனத்தை நீக்கிறது இறைவனுடைய வேலை இல்லையா? இது வந்து உடல் ஊனம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் எல்லாருக்குள்ளயும் இந்த விஷம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நடத்தையின் மூலமாக இறைவனுடைய கருணையை இதையெல்லாம் நம்ம வெளிப்படுத்தும் பொழுது இறைவனுடைய மகிமை வெளிப்படுது. எப்படி? நம்முடைய குணத்தை பார்த்து. பேசுறது யார் வேணாலும் பேசிடலாம், அதே மாதிரி உண்மையிலே இருக்கிறாங்களா? மெயினா நம்ம குடும்பத்திலே நம்ம கணவன், மனைவி, குழந்தை, இவங்க தான் மெயினா நம்மளுடைய கேரக்டர் தெரியும். வெளியில இருக்கிறவங்க கூட நம்ம நல்ல வேஷம் போடலாம், அவங்க கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு தான் சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். ஸோ இதெல்லாம் அந்த கடைசியில ஜட்ஜ்மெண்ட் இதெல்லாம் வருது. ஸோ மெயினா இதை சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, கடவுளுடைய மகிமை உடல் ஊனத்தை சரி பண்றதுனால கிடையாது. ஆனா ஆத்மாவின் ஊனம் சரியானா உடம்பு ஊனம் சரியாகும். ஆனா இப்ப ஆகாது. உடம்பு பிறந்ததுக்கு அப்புறம் திடீர்னு கால் இல்லாத கால் முளைக்குமா என்ன? முளைக்காது. அடுத்த ஜென்மத்தில் ஆரோக்கியமாக பிறப்பீங்க. ஆரோக்கியம் மட்டும் இல்லை, அனைத்தும் வரும். 16 பெற்று பெருவாழ்வு அங்கதான் வாழ்வோம். அனைத்தும் நிரம்பி இருக்கும். அளவுக்கு அதிகமான செல்வம், அழகு, ஆரோக்கியம் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் கடவுளை வெளிப்படுத்துறது. கடவுளை வெளிப்படுத்துவதற்காக நாம, அதாவது இயேசு பண்றாரு இல்லையா? இயேசு வந்து கடவுளுடைய குழந்தை, கடவுள் கிடையாது. அப்ப நாம தான் அந்த நம்மளுடைய நினைவாக அங்க அவருடைய கதாபாத்திரம், ராமருடைய கதாபாத்திரம், கிருஷ்ணருடைய கதாபாத்திரம், தர்மருடைய கதாபாத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அவருடைய குணம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, இயேசு கோபக்காரரா இருப்பாரு, ஜாட்டையால அடிப்பாரு, அத்தி மரத்தை சபிப்பாரு, கடல் கொந்தளிக்குதுன்னு டென்ஷன் ஆவாரு. இப்படி இருந்த மனுஷன் கடைசியில் அவரையே விழா எலும்புல குத்தும் போது கூட அமைதியா இருந்துட்டு, பாவம் இவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல, இவங்களை மன்னிச்சிடு பிதாவே அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது ஒவ்வொரு பிரம்மகுமாரியுடைய வாழ்க்கையில நடக்குது. முதல்ல இந்த ஞானத்தை எடுக்கும்போது நம்ம அசுரர்களாக காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் நிரம்பியவர்களாக இருக்கும். அப்படியே ஞானத்தை கேட்க 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 கடைசியில அந்த இயேசு சிலுவையில் அறையப்படுறதுன்னா கடவுள்கிட்ட டோட்டல் சரண்டர். ஸோ சரண்டர் ஆனது கடவுள் கிடையாது, யார்கிட்ட சரண்டர் ஆகுறோமோ அவங்க தான் கடவுள் இல்லையா? ஸோ அப்போ இறைவன் நினைவுல தான் அந்த மேஜிக் நடக்கும். ஸோ இறைவனை நினைத்தால்தான் இயேசு கடைசியில மாறின மாதிரி மாற முடியும். ராமர் ராஜ்யத்தை பிடுங்கி அனுப்பிச்சாலும் சிரிச்ச முகம் மாறாம போக முடியும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே சொல்லப்படல. ஏன்னா கடவுளை பத்தியே சொல்லலை இல்ல, கடவுள் எப்படி இருப்பாருன்னு சொல்ல. அதனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அவங்களே கடவுள் நினைச்சிட்டாங்க. இயேசு கடவுள், ராமர் கடவுள், கிருஷ்ணர் கடவுள் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரகசியத்தை தான் நாம பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி.